மதிப்பிற்குரிய கும்பம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை, இதற்கு இடைப்பட்ட 7 நாட்கள், அந்த வாரத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய சுப பலன்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு பொதுவான பலனாக பார்க்கலாம். அது மட்டும் அல்லாமல் இந்த கும்பராசிக்கு ஏதாவது லாட்ரி ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குதா இல்லையா, அப்படி இருந்தால் ஒரு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கணிச்சு கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாம் சில நண்பர்கள் கேட்டதற்கு இணங்க நான் இதில் கொடுத்துருக்குறேன். இந்த லாட்ரி ஜாக்பாட் அதிர்ஷ்டத்தை பற்றியும் இதில் நான் பேசியிருக்கிறேன். லாட்ரி ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்காது என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இதை பதிவு பார்க்க வேண்டாம். சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக இந்த பதிவை பாருங்கள். நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். கோட்சார கிரகங்களோட அடிப்படையில் சொல்லுகின்ற பலன்கள் பல பேருக்கு பொருந்தலை அப்படின்னு சொன்னால், அதற்கு ஏன் பொருந்தலை, எதுக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கான தசை தசாபுத்திகள் வேறு மாதிரியாக போய்கொண்டிருக்கும். எப்படி ஐயா? அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம என்ன கிழமையில் பிறந்திருக்கிறோம், எந்த திதியில் பிறந்திருக்கிறோம், எந்த கரணத்தில் பிறந்திருக்கிறோம், எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் உண்டு. அப்போ ஏதாவது ஒரு நாமயோகத்தில் பிறந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நாமயோகத்துக்கு யோகாதிபதி அவயோகி அப்படின்னு சொல்லி 2 கிரகங்கள் இருக்கும். அந்த யோகாதிபதி அப்படிங்கிற கிரகம் தசை தசாபுத்தி நடத்தினால் அந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத, நம்மளுக்கான காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அவயோகியினுடைய தசை தசாபுத்திகள் போய் கொண்டிருந்தால் கண்டிப்பாக சிரமமாக இருக்கும். ஒருவேளை சனி பகவானுடைய தசை 19 வருஷம், சுக்கிர பகவானுடைய தசை 20 வருஷம், இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு அவயோகிகளாகவோ அல்லது சூனியாதிபதிகளாகவோ இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், முடக்காதிபதிகளாகவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் நடத்தக்கூடிய தசை தசாபுத்தி காலங்கள் கடுமையான பாதிப்பைத்தான் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சுக்கிரதசை தான் நடக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொன்னால், சுக்கிரன் யார் ஐயா, அவர் யோகாதிபதியா அவயோகியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்தில் தான் பார்க்கணும். ஒருத்தர் ஒரு லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புக்காக ஒரு முயற்சி பண்ணுறேன் ஐயா அப்படின்னு சொன்னால், அவருக்கு அந்த சுக்கிரன் வலுவாக இருக்கணும், சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கணும். அவருடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் புராட நட்சத்திரங்களில் அவருடைய ஓரைகளான சுக்கிர ஓரையில் நம்ம அந்த முயற்சிகள் பண்ணுகின்ற பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நல்ல விஷயங்கள் எது பண்ணுனாலும் அது சக்ஸஸ் ஆகும். அவரே நமக்கு அவயோகமாக வந்துட்டார் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஓரையை பிடிச்சாலும் வாழ முடியாது, அவருடைய நேர காலத்தை பிடிச்சாலும் வாழ முடியாது, அவருடைய புத்தியை பிடிச்சாலும் வாழ முடியாது. இங்கே ஒன்றும் நடக்காது. அவர் போட்டு எடுத்துகிட்டு தான் விடுவார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுய ஜாதகத்தில் தான் இருக்கும். பொதுவாக கும்ப ராசிக்கு கிரக அமைப்புகள் பாருங்கள். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் வக்கரத்தில் போயிட்டுருக்கிறார். இந்த வாக்குஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் ராசிக்கு 5ஆம் இடத்துல பயணித்து கொண்டிருந்தவர் இப்போது அதிசாரமாக 6ஆம் இடத்துக்கு வந்துவிட்டார். இந்த 6ஆம் இடத்துல அவர் உச்சம் பெறுவார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் உச்ச நிலையில் இருப்பார். சுபகிரகம் இல்லையா, அவர் போய் மறைஞ்சால் நமக்கு நல்லதா? அசுபகிரகம் அசுபஸ்தானத்தில் மறைஞ்சால் பிரச்சனை இல்லை. ஆனால் சுபகிரகம் போய் அசுபஸ்தானத்தில் மறைஞ்சால் பிரச்சனைகள் தான் உருவாகும். கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் உருவாகும். 6ஆம் இடம் நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு பிரச்சனைகள், கடினமான உழைப்பு ஸ்தானம், வேலை ஸ்தானம், அடிமை வேலையா, சொந்த தொழிலா, இந்த மாதிரியான சொல்லக்கூடிய விஷயங்கள். கடன் இல்லாமல் வாழ்வோமா, கடனோடு தான் வாழ்வோமா, ஆஸ்பத்திரி செலவா, இப்படி பல விஷயங்கள் உண்டு இல்லையா? எதிரிகள் தொல்லையோடு தான் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சக்கூடியதெல்லாம் இந்த 6ஆம் இடம் தான். அதில் போய் சுபகிரகம் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான், லாபாதிபதி குரு பகவான் இருந்தார்னா கண்டிப்பாக பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கட்ட முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருவார். ஆனாலும் இந்த குரு இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்யப்பட்டாலும் பார்க்குற இடத்துக்கு தானே பலனை அதிகப்படுத்துவார். இதே சமயத்தில் யோகாதிபதியாக இருந்து அவர் 6ல் இருந்துட்டார்னா ரொம்ப சிறப்பு. கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரி இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் பன்மடங்கு கூட கிடைக்கும். அதே மாதிரி குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பலனை அதிகப்படுத்துவார். ஆனால் அவர் யாருமே இல்லை, சாதாரண கிரகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்ய மாட்டார், பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பலன் செய்வார். அப்படிங்கிற மாதிரி கும்பராசி நண்பர்களுக்கு குரு இந்த மாதிரி தான் பலனை கொடுப்பார். அப்போது
இந்த கும்பராசி நண்பர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கக்கூடிய காலம். அந்த வாரத்தில் சுக்கிரன் வலிமையாக இருப்பார். அது மட்டும் அல்லாமல் 10ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கும். சூரியன் செவ்வாய் புதன் அப்படிங்கிற அமைப்பு இங்கே வலுவாக இருக்கும். 10 வலுப்பெற்று விடுகிறது. இங்கே சுக்கிரனும் வலுப்பெற்று விடுகிறார். ஐயா, ஒருத்தருக்கு செல்வ வளம் வருமான வளம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், செய்தொழில் மேன்மைப்படணும் அப்படிங்கிறது சொன்னால், எடுத்த காரியங்களெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால், தான தர்மம் புண்ணியத்தின் அடிப்படையில் நம்ம பலனை தேடுறோம் அப்படின்னு சொன்னால், அதுவும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், முன்னோருடைய அருளாசி எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் 9, 10 சிறப்பாக இருந்துட்டாலே போதுமான விஷயம். தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா? 9 தர்மம் 10 கர்மம். அந்த யோகம் சிறப்பாக இருக்கணும். அந்த யோகாதிபதிகள் யார்? சுக்கிரன் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் 9ஆம் இடத்துல. 10 செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார். புதனோடு சேர்ந்து இருப்பார். புதன் 5, 8க்குரியவர் இல்லையா? அவரோடு சேர்ந்து தானே இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்கின்ற பொழுது பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு அந்த வாரத்தில் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் ரொம்ப வலுப்பெற்று இருக்கிறனால சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய வீடு ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது, இங்கே செவ்வாயும் தைரியகாரகன் 10ல் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக சகல விதத்திலையும் இந்த வாரத்தில் உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. இந்த வாரத்தில் யாராலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது. உங்களுடைய முயற்சிக்கு யாரும் முட்டுக்கட்டை போடவே மாட்டாங்க, தடையாக இருக்க மாட்டாங்க, யாரும் குறுக்கிட முடியாது. நீங்கள் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்பீங்க. உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இந்த இடத்துல பளிச்சிடும். அதேமாதிரி செவ்வாய் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை பாருங்கள், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 4ஆம் அதிபதி 9ல் வலுவாக இருக்கிறார். தாய் வழி ஆதரவு, தந்தை வழி ஆதரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூமி ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயம், ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அப்படிங்கிறது, சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது, ஒரு கல்வி ஸ்தானம் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற சிறப்பாக இருக்கக்கூடியது, வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையும் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, தாய் வழி சொந்த பந்தங்களால் நம்ம ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மிக மேன்மையாக இருந்து வழிநடத்தக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. அந்த மாதிரியான பலன்கள் தான் கும்பராசிக்கு இருக்கின்றது. அப்போ கும்பராசி நண்பர்கள் சகல விதத்திலையும் நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் கடன் அதிகபட்சமாக வாங்கக்கூடாதுன்றது குரு 6ல் இருக்கிறார். ஆக நமக்கு தேவை 1 லட்சம் தான்னா ஒரு 50,000 வாங்குறது தப்பு இல்லை. 1 லட்சம் தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா கடன் சேர்த்து தாரேன்றாங்க, 10 லட்சம் வாங்கிக்கின்றாங்க, வாங்கணும்னா அங்கே வந்து மாட்டிக்கிடுவோம். குரு 6ல் வந்துட்டாருன்னா கடன் நிறையா வாங்க வைப்பார். கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கும். ஆனால் நான் அது பூராமே சிக்கலாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிடாதீங்க. உறவுகள்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது. இங்கே வாக்கு நம்ம சொல்வாக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்ம நான் கரெக்டாகவே பேசினாலும் அது சண்டையில் போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் நடக்கும். நாம் ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், 10 ரூபா இன்றைக்கி கட்டாயம் கிடைக்கும், வருமானம் கண்டிப்பாக ஒரு 100 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அது எப்படி ஆகும்? உழைப்பு உழைச்சது தான் மிச்சம், ஆனால் பலன் வருமானம் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்படியான விஷயங்களெல்லாம் நடக்கும் அந்த வாரத்தில். இருந்தாலும் அந்த குரு அதிசாரமாக இருந்து பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ஜீவன வருமானம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மட்டுமல்ல, அவர் 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே அயன சயன போகஸ்தானம் வலுப்பெறுகின்றது. சுப செலவுகள் நிறைய இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு, ஆனால் வருமானங்கள் வந்துடும். ஆக வெளியூர் தூரதேச பயணங்கள், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் 12ஆம் இடம் அப்படிங்கிறனால பிரச்சனைகள் இருந்தால் கூற்று கேஷு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் போய் கொண்டு இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு, ஒரு நிம்மதி அப்படிங்கிற அமைப்பை நாம் பெறப்போகின்றோம் அப்படிங்கிறது தாராளமாக அந்த வாரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். பயணங்களால் ஆதாயம், ஏதோ ஒரு விஷயமாக ஒரு வெளிநாடு போகிறேன், அதுக்காக அந்த பயணம் சிறப்பாக முடியணும், இனிதே முடியும், நல்லது தான் நடக்கும். குரு பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. வாக்குஸ்தானத்தில் சனி. ஆனால் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது நம்ம தான். ஒரு விஷயத்தை செஞ்சு தாரேன்னு சொல்லி மாட்டிக்கிறது நம்ம தான். ஆனால் நம்ம வாயை திறந்துட்டோம்னு சொன்னால் அடுத்தவங்க நம்ம வாக்கில் ஏறி நின்றுக்கிட்டு நீ சொன்னதுனால தான் இப்படி நடந்துச்சு, நீ தான் அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்லாம் சொல்லி பேசிடுவாங்க. அதனால் வாக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் குரு இங்கே பார்க்குறார், பிரச்சனை கிடையாது. நம்ம வாக்கு வன்மைக்கு ஒரு மரியாதை இருக்கும்.
கையில் காசே தங்க மாட்டேங்குது. சனி 2ல் இருந்தால் கையில் காசே தங்காது. ஏன்னா அவர் விரையாதிபதி வேறு. இப்போ பாருங்கள், எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் போட்டு சம்பாதிப்பீங்க, ஆனால் கையில் காசு தங்காது, போய்கிட்டே இருக்கும், பிடிச்சு நிறுத்த முடியாது. இது கும்பராசிக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா சனி 12ஆம் அதிபதி. சனி 12ஆம் அதிபதி. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? விரைய செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செலவை நம்ம எப்படி ஈடுகட்டுறது? சரியான வருமானம் வேணும் இல்லையா? ஆனால் வருமானம் இருக்குது. இந்த வாரம் அது ஒரு சிறப்பாக நடக்கும். இப்படியாக கும்பராசி நண்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானமும் வலுப்பெறுகின்ற பொழுது இங்கே குடும்பத்திற்கான புது வரவு, குடும்ப நுழைவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஒரு திருமண பந்த காரியங்கள் கைகூடி வந்து குடும்ப உறவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து விடுகிறது. சரிங்களா? அப்போ குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி அப்படிங்கிறது. அயன சைன போகஸ்தானம் வலுப்பெறுகின்ற பொழுது கணவன் மனைவியினுடைய இணைவு அருமையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஐயா. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகின்றது ஐயா. அந்த 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறார். அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா கிடைக்காதான்னு சில பேர் கேட்டிருப்பீங்க. அந்த அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் ராசிக்கு 5ஆம் அதிபதி புதன், 8ஆம் அதிபதி அவர் தான். 5, 8 அப்படிங்கிறது 5 அதிர்ஷ்டம், 8 அப்படிங்கிறது அதை விட பேரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அங்கே துரதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டமானு சொல்லக்கூடியது. அப்போ ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் நடக்கணுமா அப்படின்னு கேட்டால் 10ல் இருக்கும்போது சுய தொழில் மட்டும் நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிட வேணாம். ஆனால் இருக்கின்ற தொழிலை மேம்படுத்தி போங்க, அதில் நல்ல பண வரவு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க அது நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். அதை குரு பார்க்குறாரு இல்லையா? 5, 8ஆம் அதிபதியை குருவினுடைய பார்வையில் இருக்கின்ற பொழுது இங்கே என்ன ஆகும்? 5 அதிர்ஷ்டம். ஆக ஏதோ ஒரு நல்ல வாய்ப்புகளுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். ட்ரேடிங்லலாம் நான் பணம் சம்பாதிக்க நினச்சிட்டு இருக்கிறேன். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறேன் ஐயா. பல விஷயங்கள் இருக்குது. போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு, விளையாட்டுத்துறையிலெல்லாம் ஜெயிச்சு மெடல் வாங்கணும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உண்டு. கண்டிப்பாக மன மகிழ்வான விஷயங்கள் பல நடக்கும். பிள்ளைகளால் பேரானந்தம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஒரு பதவியில் போய் உட்காரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இப்படியான பல நல்ல விஷயங்கள் கும்பராசிக்கு இருப்பதனால அந்த அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் செவ்வாயோடு சேர்ந்து நல்ல வலுவில் இருக்கிறாரு. அப்போ இங்கே என்ன நடக்கும்? கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு ஐயா. அப்போ 6 இலக்க அதிர்ஷ்ட எண்களை பார்த்துருவோமா? கும்பராசிக்கு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 78, 43, 65. அதாவது 784, 365, 7, 8, 4, 3, 6, 5. இந்த எண்களுக்கும் கும்பம் ராசிக்கும் மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த எண்களை நாட்டிய அதிர்ஷ்ட ஜாக்பாட் வாய்ப்புகளுக்காக நாம் முயற்சி பண்ணுகின்ற பொழுது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளும் கிடைத்தே தீரும் ஐயா. அப்போ முயற்சி பண்ணலாமா? தாராளமாக முயற்சி பண்ணலாமே, கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 3 இலக்க எண்களாக இதில் ஏதாவது 3 எண்களை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்த ட்ரிபிளாக ஒரே எண்ணை 3 எண்ணாகவும் பயன்படுத்தலாம், ஒரே எண்ணை 2 முறையும் பயன்படுத்தலாம். இப்படியான விஷயங்களும் உண்டு. ஆக நீங்கள் எப்படி வேணுமானாலும் பயன்படுத்திக்கோங்க. 0 அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம், 0 எங்கே வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இதில் சொல்லப்படாத எண்கள் ஒரு 3 எண்கள் இருக்குது இல்லையா? 1ஆம் நம்பர் சொல்லலை, இப்போ 2ஆம் நம்பர் சொல்ல, 9ஆம் நம்பர் சொல்லலை. இது ஏதாவது ஒரு இடத்துல வரலாம். பட் இதில் சொல்லப்பட்ட எண்கள் அதிகமாக இருக்கணும். முடிகிற போதும் தொடங்குகிற போதும் இதில் இருக்கிற எண்களே ஆரம்பித்து முடிஞ்சால் அது ஒரு நல்ல விஷயம். இப்படி இந்த எண்களை வச்சு பயன்படுத்துங்க. 4 இலக்க எண்களாகவும் பயன்படுத்துங்க, 3 இலக்க எண்களாகவும் பயன்படுத்திக்கோங்க, 6 இலக்க எண்களாகவும் பயன்படுத்திக்கோங்க. கடவுள் அருளால் நல்லதே நடக்கட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.